வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என விவசாயத்தின் பெருமைகளை பற்றி வள்ளுவர் பெருந்தகை கூறியுள்ளார். நாட்டில் கங்கை, யமுனை, காவேரி, பாலாறு மற்றும் வைகை என நதிகள் பாய்கின்றன. நதிகள் நம் நாட்டின் இந்த வாரப்பா மழை இல்லை வெள்ளம் இல்லைன்ற சாக்கு சொல்ற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்கிறாத. பகல் உனக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் நான் கேட்டுக்க முடியாது. உனக்கு கடனை கொடுத்துட்டு தினம் உன் வீட்டு வாசல் வந்து நிக்கிற எனக்கு விதியா? எத்தனை நடையா நடந்து இழிச்சு காசு வாங்கின வேக குடுக்கல இருக்க வேண்டாம். மனுஷனுக்கு ரோசம் வேணும்ப்பா. ஏன் பொண்டாட்டி தலையடிச்சுக்க அன்னைக்கே சொன்னான், சம்சாரி காசை கொடுக்கான்னு சொல்லி. அவ பேச்ச கேட்காம உனக்கு கொடுத்தேன் பாரு. கல் என் புத்திய இந்த வாரப்பா அவ வந்தான்னாக்கா ஊரே கூட்டி அசிங்கப்படுத்தி விடுவா. அவ பேச ஆரம்பிச்சா நீ நாடு தான் தொங்கணும். ஐயனாரே, இது வரைக்கும் வர வேண்டிய வட்டிக்கு ஓம் பசுவிங்கண்ணி ஓட்டிக்கு போறேன். கொஞ்சம் நான் பார்ப்பேன், இல்லாட்டினா நான் கொடுத்த முதலுக்கு உன் காட்டை எழுதி வாங்கி போடுவேன். ஆமா, சும்மாவா சொல்றாங்க? சமுத்திரத்தில் போட்டுப்பாரு, சம்சாரிட்ட கொடுத்து பாருன்னு பெரிய இம்சையா போச்சுடா. வாயா, பொழுதுக்கும் அந்த டீ கடையில் அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே. உங்க அப்பா என்ன சொத்தா சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு, நீ உக்காந்து சாப்பிட்றதுக்கு? கல்யாண வயசுல பொண்ணு இருக்க, அவளுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கோம்? சுத்தி கடன் இருக்கேன்னு இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? அந்நாடம் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருந்த பசுமாட்டையும் கடங்காரன் பத்திக்கிட்டு போயிட்டான். இனி சோத்துக்கு என்ன செய்யறது? காட்டையாச்சும் வித்து தொலைலன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. செஞ்ச வேலைக்கு கூலி கூட கட்ட மாட்டேங்குது. வெறும் கழுதைய குட்டி போடச்சுன்னா போடுமாயாத? போடுமான்னு கேக்குறேன். அந்த கோமதி புருஷனை பாரு, இருந்த காட்டை காலேஜுக்காரங்களுக்கு வித்துட்டு டவுன்ல கடை வச்சு பொழைக்கல. அவ கொடுத்து வச்சவ, அவ புருஷன் விவரம் யாருக்கு வரும்? பொழைக்க தெரியாத மனுஷனோட காலம் தள்ளணுங்கிறது ஏன் விதி? இந்த ஆளை கட்டிக்கிட்டு காடு கரையை தவிர நான் வேற என்னத்த கண்டேன்? நான் என்ன எனக்கு அது வேணும் இது வேணும்னு நான் கேக்குறேன்? என் பொண்ணுக்கு காலாகாலத்துல ஒரு நல்லது நடக்கணும்னு தினம் புலம்புறேன். ஏயா, இங்க என் பாட்டுக்கு நாய் கணக்கா கத்திக்கிட்டு இருக்க? குத்துக்கலாட்ட உக்காந்துக்கிட்டு இந்த மனுஷன் எதையாச்சும் சட்டை செய்யறாரான்னு பாரு.
நல்லா மழை வரும் போல தெரியுது. கழுதை எம்பட்டு நாளாக காய போட்டுடுச்சு. படக்க ஏறி வர்றதை பார்த்தா இன்னைக்கு வசமாக ஒரு அடி அடிச்சுட்டு தான் போகும் போல. தண்ணி மட்டும் நல்லா நின்னதுன்னா ஒரு உழவு அடித்தா போதும். இந்த வருஷம் வெள்ளாமை எடுத்து முதல்ல கடன்காரன் காசை கொடுத்து உன் சங்காத்தமே வேணாம் சாமின்னு சொல்லிடணும். வட்டிக்கு கொடுத்துட்டு என்ன பேச்சு பேசுறானுங்க. அவனுங்களுக்கு என்ன தெரியும் நம்ம பாடு. முதல்ல என் பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வழி பார்க்கணும். பொண்டாட்டியை கோவிச்சு என்ன பிரயோஜனம்? கட்டிக்கிட்டதுலேருந்து நம்மளோட சேர்ந்து அவளும் தானே நாய்ப்படாத பாடுபடுறா. மருந்து குடிச்சு செத்துட்டா யாருக்கு நஷ்டம்? இந்த காட்டை நம்பித்தான் நான் இருக்கேன். அது நம்மளை கைவிடாது. கடைசியா ஒரு தடவை மோதி பார்த்துடுவோம். வேற என்னத்தை போய் நான் செய்வேன்? சின்ன வயசுல இருந்தது இந்த காடு கரையை தவிர வேற என்ன தெரியும் எனக்கு? இந்த காட்டை நம்பித்தான் நான் இருக்கேன். அது நம்மளை கைவிடாது.